டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பிஹெச்பி ஃபார்ம் வேலிடேஷன். ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து எல்லா வெப்சைட்லேயுமே வந்து யூசர்கிட்ட இருந்து டேட்டா வாங்குகிற ஒரு காம்பனண்ட். அந்த ஃபார்மில் தான் வந்து இமெயிலாக இருக்கட்டும், என்ன வகையான இன்புட்டாக இருந்தாலும் ஃபார்முக்குள்ளே தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். அந்த ஃபார்ம் வந்து வேலிடேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ப்ராப்பரான டேட்டா இல்லாமல் சர்வருக்கு இல்லை ப்ராப்பரான டேட்டா இல்லாமல் அதை ப்ராசஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல சர்வர் சைக்கிள் வேஸ்ட் ஆகும். எரர்னால கோடு கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால சர்வரில் டேட்டாபேஸில் வேல்யூ ஏதாவது மாற வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு டேட்டா யூசருக்கு கொடுக்குற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வேலிடேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி வேலிடேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் சைடு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தேன் செகண்ட் யூனிட்டில். இது வந்து சர்வர் சைடு வந்து ஒரு சில ரொம்ப முக்கியமான கண்டென்ட் அப்படின்னா அதை வந்து சர்வர் சைட்லேயும் நம்ம வேலிடேட் பண்ணலாம். அது எப்படின்னு தான் இதில் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு HTML ஃபார்ம் இருக்கும், அதை க்ரியேட் பண்ணிக்குவோம் சாம்பிளுக்காக. அப்புறம் பிஹெச்பியில் ஒன்ஸ் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணோடனே இந்த பிஹெச்பி பேஜில் வந்து ஒவ்வொரு டேட்டாவாக செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு ஏதாவது எரர் இருந்தால் எரர் டிஸ்பிளே ஆயிரும். ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணாது. எரர் எதுவும் இல்லைன்னா ப்ராசஸ் பண்ணும். இதுதான் ஸ்டெப்ஸு. இப்போ இது வந்து HTML ஃபார்ம், நார்மல் HTML ஃபார்ம். அதில் வந்து 2 இன்புட் இருக்குது. ஒன்று வந்து இன்புட் டைப் டெக்ஸ்ட் நேமு, இன்னொன்று வந்து இமெயில், அப்புறம் சப்மிட் பட்டன். மெத்தட் வந்து போஸ்ட்டு. ஆக்ஷனில் இங்கே பிஹெச்பி எக்கோ சர்வர் செல்ஃப்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ என்ன கான்செப்ட்னா, இந்த HTML ஃபார்மும் பிஹெச்பி பேஜும், அந்த பிஹெச்பி அடுத்த ஸ்லைடில் காட்டும், அதுவும் ஒரே HTML பேஜ்லேயே இருக்கும். ஸோ சப்மிட்னு கொடுத்தோன்னே இதே பேஜ் ரீலோட் ஆகும். ரீலோட் ஆகும்போது இந்த 2 நம்ம இந்த நேம்லேயும் இமெயிலையும் டைப் பண்ண வேல்யூ வந்து அந்த பிஹெச்பி ஃபார்முக்கு வரும். அப்போ தான் நம்ம இதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோன்னே ரீலோட் ஆகும்போது செல்ஃப்னு கொடுக்கும்போது இதே பேஜ் ரீலோட் ஆகும். அப்போ வந்து அந்த பிஹெச்பி ஃபார்முக்கு பிஹெச்பி வேலிடேஷன் கோடுக்கு வரும். அதில் வரும்போது நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எம்டிஆன்னு செக் பண்ணுறோம். நேம் வந்து எம்டிஆன்னு செக் பண்ணுறோம். எம்டிஆர் இருந்துச்சுன்னா எரரில் வந்து நேம் இஸ் ரெக்வயர்ட்னு ஆட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா டெஸ்ட் இன்புட்டுங்கிறது, இந்த டெஸ்ட் இன்புட்டுங்கிறது வந்து ஜென்ரலைஸ்டாக ஒரு சில எரர் செக் பண்ணுறது, அதாவது இன்புட்டை சானிடைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட்லாம் வந்து இன்புட்டில் தான் கொடுப்பாங்க. யூசர் ஃபார்மில் தான் வந்து ஒரு ஹேக்கர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி இன்புட்லாம் வரும்போது அதை சானிடைஸ் பண்ணிடணும். டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் அதை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணுறோம் இந்த மேட்ச் அந்த ஃபங்க்ஷனில். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது எரர் இருந்தால் எரரை நோட் பண்ணுறோம். அதே மாதிரி இமெயில், அந்த இமெயிலையும் செக் பண்ணுறோம். எம்டிஆர்னு பார்க்குறோம், எம்டிஆர் தான் இமெயில் ரெக்வயர்டுன்னு போடுறோம். இல்லைன்னா அந்த டெஸ்ட் இன்புட் அதே சானிடைஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து இமெயில் வந்து ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கரெக்டான ஃபார்மேட் இருக்கான்னு பார்க்குறோம், வேலிட் இமெயில் ஃபார்மேட்டு. அது இல்லைன்னா இமெயில் எரர்னு கொடுத்துட்றோம். இப்போ இந்த 2 ஃபைலையும் லோட் பண்ணும்போது ஃபார்ம் ஒரு யூசருக்கு ஃபார்ம் வந்தோடனே யூசர் என்ன பண்ணுவாங்க, அதை சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணும்போது இதே பேஜ் ரீலோட் ஆகும்போது அந்த இன்புட் வந்து இந்த கோடுக்கு வரும். இந்த கோடு 2 வேலிடேஷனும் முடிச்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்மிட் பண்ணிடும் சர்வருக்கு. அதாவது மேற்கொண்டு ப்ராசஸ் பண்ணும். இதான் வந்து பிஹெச்பி ஃபார்ம் வேலிடேஷன். இப்போ இந்த 2 நேம் வேலிடேஷன் இமெயில் வேலிடேஷனோடைய கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்குது. இது இமெயில் வேலிடேஷனுக்கு உண்டானது. ஸோ இந்த ஃப்ளோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஃப்ளோ, ஃபார்ம் இருக்கும், ஃபார்ம் லோட் பண்ணும்போது இதே பேஜ் வரும், அந்த பேஜில் நேம் வேலிடேஷன் இமெயில் வேலிடேஷன் நடக்கும், அப்புறம் சானிடேஷன் நடக்கும். சானிடேஷன் தான் இன்புட்டை வந்து கிளியர் பண்ணுறோம், க்ளீனப் பண்ணுறோம். என்ன சொல்கிறது, வல்னரபிள் கோடு ஏதாவது உள்ளே இருக்கா இன்புட்டில், அது எல்லாமே கிளியர் பண்ணுறோம். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா எரர் டிஸ்பிளே ஆகும், இல்லைன்னா ப்ராசஸ் பண்ணும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.